ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இயேசுவையே நோக்கி பார்த்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருகிறவர். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22 முதல் 32 வசனம் வரைக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் கவனிக்கிற போது நமக்கு வேதத்திலிருந்து தேவன் ஒரு சத்தியத்தை சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். அன்றாட வாழ்க்கைக்கு the practical life, what we should do. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், இயேசுவையே நோக்கி பாருங்கள். வாழ்க்கையில் சூறாவளிகள் வராமல் இருப்பதில்லை, புயல்கள் வராமல் இருப்பதில்லை. என்றைக்குமே நாம் ஒரு சுகமாக சுலபமான மிக வசதியான ஒரு சூழ்நிலையிலேயே போக நம்மால் முடிகிறதா? இல்லையே. இருளும் வெளிச்சமும் மாறி மாறித்தான் வருகிறது, போராட்டமும் அமைதியும் மாறி மாறித்தான் வருகிறது, குறைவும் நிறைவும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் வாழ்க்கையின் போராட்டமான சூழ்நிலைகளிலே என்ன செய்வது? 22ஆம் வசனம் மத்தேயு 14:22 சொல்லுகிறது, இயேசு அவர்களை அக்கரைக்கு போகும்படி படவிலே ஏறி போகும்படி சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் பிரயாணப்பட்டு போகிற போது சாயங்காலமான நேரம் வந்து விடுகிறது. காற்று பலமாய் இருக்க எதிர்காற்று வீச ஆரம்பிக்கிறது. நீங்கள் வேதத்திலே 24ஆம் வசனத்தை வாசிக்கிற போது மத்தேயு 14:24 சொல்லுகிறது, அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. புறப்படும்போது அமைதியாய்த்தான் இருந்தது, நல்ல பிரயாணம்தான் ஆரம்பித்தார்கள். ஆனால் சிறிது தூரம் சென்றதுமே எதிர்காற்றானபடியினால், அதுவரைக்கும் சாதகமாக இருந்த காற்று இப்பொழுது எதிர்காற்றாய் மாறினது. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே கூட இப்பொழுது எதிர்காற்று வீசி கொண்டிருக்கலாம். நீங்கள் சுகமாய்த்தான் ஆரம்பித்தீர்கள், உங்கள் திருமண வாழ்க்கையை நன்றாய்த்தான் ஆரம்பித்தீர்கள், உங்கள் படிப்பு காரியத்தை வேலையை நன்றாய்த்தான் ஆரம்பித்தீர்கள், உங்களுடைய தொழிலை நன்றாய்த்தான் ஆரம்பித்தீர்கள். ஆனால் இப்பொழுது எதிர்காற்று, உங்கள் ஊழியத்தை நன்றாய்த்தான் தொடங்கினீர்கள். ஆனால் இப்பொழுதோ எதிர்காற்று அலைவுபடுகிறது, அசைகிறது. இப்பொழுது மிக கஷ்டமாக இருக்கிறது. வாட் டு டூ? How do we proceed? மனதிலே அப்பொழுதுதான் நிறைய கேள்விகள் வருகிறது, சந்தேகங்கள் வருகிறது. ஆண்டவருடைய அன்பை சந்தேகிக்கிறோம், ஆண்டவருடைய வல்லமையை சந்தேகிக்கிறோம். பாருங்கள், சில நேரங்கள் கீழ்ப்படிந்ததினால் வந்த புயல்கள் உண்டு, எதிர்காற்றுகள் உண்டு. கீழ்ப்படியாததினாலும் வந்த எதிர்காற்றுகள் உண்டு. யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற போது கர்த்தர் பெருங்காற்றை அனுப்பினாராம். எப்பொழுது? கீழ்ப்படியாமல் ஒரு மனிதன் யோனா என்கிறவன் தேவனுடைய வார்த்தைக்கு, செயல்பாட்டுக்கு, வழி நடத்துதலுக்கு எதிராக அவன் போன பொழுது, when he disobeyed God, தேவன் அனுப்பின பெருங்காற்று அவனை திருத்தும்படி, சரியான பாதைக்கு கொண்டு வரும்படி. தேவனுடைய சிக்ஷைகள் நம்மை உடைப்பதற்கல்ல, நம்மை சரியாக்குவதற்கு. ஆனால் இங்கே கீழ்ப்படிந்து போகும்போது ஒரு எதிர்காற்று வருகிறது. பிரியமானவர்களே, இயேசுவுக்கு பிரியமாய்த்தான் இருக்கிறீர்கள், இயேசு சொன்னபடி தான் செய்கிற ஒரு வாழ்க்கை. ஆனாலும் சில நேரங்கள் எதிர்காற்று வருகிறது, கர்த்தர் கைவிடுகிறதில்லை. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு 4ஆம் ஜாமத்திலே கடல் மேல் நடந்து வருகிற ஒரு சூழ்நிலையை அங்கு வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார். 28ஆம் வசனத்தை வாசிக்கிற போது பேதுரு அவரை நோக்கி, ஒரு அற்புதமான வார்த்தை. பீட்டர் looked at Jesus. பேதுரு அவரை நோக்கி,
எதிர்காற்று இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. ஆனால் இப்போது பேதுருவின் கண்கள் இயேசுவின் மேல் தான் இருக்கிறது. இயேசு அங்குதான் இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, உங்கள் போராட்டங்கள் நடுவிலே இயேசு உங்களை கைவிட்டு தூரமாக இல்லை, உங்கள் அருகில் தான் இருக்கிறார். அவர் எங்கேயோ போய்விட்டார் என்று நினைத்து விடாதிருங்கள். God is there with you in the problem. He is there by the side of you. Take courage. பேதுரு அவரை நோக்கி, அற்புதமான ஒரு வார்த்தை. போராட்டங்கள் நடுவிலே, எதிர்ப்புகள் நடுவிலே, எதிர்காற்றுகள் நடுவிலே அவரை நோக்கி, லுக் டு ஜீசஸ். இப்போ தைரியம் வருகிறது. இயேசு பேசுகிறது கேட்கிறது. எதிர்காற்றின் சூழ்நிலைகள் நடுவிலேயும் இயேசு பேசுகிறதை கேட்கும்படியான ஒரு உணர்வு, ஒரு தெளிவு வருகிறது. ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள். இந்த சூழ்நிலையிலேயும் ஒரு டஃப்பான சிச்சுவேஷனில் கடந்து போகிறது இயேசு அறிவார். இப்பொழுது அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கிறது. God talk to you when you look to him. அவர் சொல்லுகிறார், வா, நீயும் வா. நீ கடல் மேல் நடக்கிறதை கண்டான். Something supernatural happens. ஐயா, உங்களோடு இருக்கிற இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்களுடைய அதிசயங்களை காண பண்ணுகிறவர். அவர் மாத்திரம் அதிசயமானவர் அல்ல, உங்களையும் அதிசயமாய் செயல்படுத்த அவராலே முடியும். அவரையே பார்க்கும் பொழுது பேதுரு அவரை நோக்கி. ஆனால் கொஞ்ச நேரத்திலே சூழ்நிலைகள் மாறிவிடுகிறது. பேதுரு மூழ்க ஆரம்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? 30 சொல்லுகிறது, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து. இவ்வளவு நேரம் இயேசுவை பார்த்த பேதுரு இப்பொழுது காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து. பிரியமானவர்களே, வித்தியாசம் காணப்படுகிறது. இயேசுவை பார்க்கிற வரைக்கும் உங்களுக்கு தைரியம், சமாதானம், ரட்சிப்பு, நம்பிக்கை, உறுதி, பரிசுத்தம், வெளிச்சம். அதே நேரம் பக்கத்தில் இருக்கிற காற்றை பார்த்ததுமே எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ஏன் அநேகர் உள்ளத்திலே விசுவாசம் தடுமாறுகிறது? இயேசு பக்கத்தில் தான் இருக்கிறார். உடனே அவர் எல்லாமே மாறிடலை. கவனியுங்கள், இயேசுவையே பார்த்து கொண்டு இருக்கிற போது, இயேசுவின் வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கிற போது he was distracted. அவனுடைய கவனம் திசை திரும்புகிறது. உலகத்திலே கவனத்தை திசை திருப்ப அநேக காரியங்கள் இருக்கிறது. உங்கள் பரிசுத்தத்திலிருந்து விலகி உங்களை இயேசுவை விட்டு பிரித்து உங்களை அழிக்க அநேக காரியங்கள் உங்களை திசை திருப்ப காத்திருக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்கள். பிவேர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். உங்கள் ஆசீர்வாதத்தை எடுத்து போட அநேக சூழ்நிலைகள் இயேசுவின் மேல் இருக்கிற உங்கள் பார்வையை திசை திருப்ப பார்க்கிறது. விட்டு கொடுத்து விடாதிருங்கள். ஜெயமான வாழ்க்கை வேண்டுமா? ஆசீர்வாதமான வாழ்க்கையைத்தான் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த இச்சை உங்களை கொஞ்சம் இழுக்க பார்க்கிறது. அந்த உலக இன்பம் உங்களை இழுக்க பார்க்கிறது. அந்த உலகத்தில் இருக்கிற சோதனைகள் உங்களை இழுக்க பார்க்கிறது. ஜாக்கிரதை. ஆண்டவர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலே புதிய அனுபவங்களை தந்து அற்புதமாய் உங்களை நிற்க வைத்து நடந்து சாட்சியாய் நிற்க வைக்கிற நேரம் வந்து விட்டது. இப்பொழுதுதான் பாருங்கள், அநேக காரியங்கள் உங்களை திசை திருப்ப காத்து கொண்டிருக்கிறது. கவனமாக இருங்கள். இயேசு சொன்னார், ஏன் பயப்பட்டாய்? அவன் கையை உடனே இயேசு பிடிக்கிறார். அவன் கத்துகிறான், கூச்சலிடுகிறான், ரட்சகரே, ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்க, என்னை ரட்சியும். He started to sink. ஐயா, மூழ்கி போகிற நேரம் கூச்சலிட்டான், இயேசுவே ரட்சியும். God is so good. தேவன் உங்களை கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல, உங்களை கரம் பிடிக்கிற தேவன். கரம் பிடித்தார், பாடத்தை கற்றுக் கொடுத்தார். பரீட்சையிலே பாடங்களை கற்றுக் கொடுக்கிற தேவன். பரீட்சைகள் வரத்தான் செய்கிறது, கூடவே நல்ல பாடங்களை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் கரத்தை பிடிக்கிற ஒரு தேவன். கீப் லுக்கிங் ஒன்லி அட் ஜீசஸ். ஐயா, பயமுறுத்துகிற அநேக சூழ்நிலைகள் இருக்கிறது. உங்கள் பக்கத்தில் இருக்கிற இயேசுநாதரையே பாருங்கள்.
உங்கள் கையை விடவே மாட்டார். அவர் பிடித்தால் உங்களை கரை சேர்க்கிற தேவன். வேதத்தில் அற்புதமான வார்த்தை இருக்கிறது. 32ஆம் வசனம், அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எதிர்காற்று, இதுவரைக்கும் சீற்றம், இதுவரைக்கும் அலைவுபட்ட வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிறார்கள், ஐயா இன்னும் செட்டில் ஆகலை, இன்னும் வாழ்க்கை செட்டில் ஆகலை, இன்னும் வேலை செட்டில் ஆகலை, இன்னும் திருமணம் செட்டில் ஆகலை, இன்னும் ஊழியம் சரியாக செட்டில் ஆகலை, இன்னும் திருச்சபை சரியாக செட் ஆகலை. இந்த இடத்தில் இயேசு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, காற்று அமர்ந்தது, காற்று அமர்ந்தது. நிச்சயமாக ஒரு அமர்வு இருக்கிறது. அலை மோதிக்கொண்டே இருக்க போவதில்லை. நீங்கள் போராடி கொண்டே இருக்க போவதில்லை. நீங்கள் மூழ்கிவிடப் போவதில்லை. ஒன்று நிச்சயம், இயேசு அமர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The impossible become possible. தொடர்ந்து ஏதோ ஒரு பலவீனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க. ஐயோ அது இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு வழி போனால் இன்னொரு வழி, ஒரு சோதனை போனால் இன்னொன்று சோதனை. இல்லைங்க, இயேசுவை பார்த்து கொள்ளுங்கள். இயேசுவையே பாருங்கள். அவர் கையை பிடிக்கிற போது அமர்வு உண்டு. காற்று அமர்ந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். You will see the miracle in your life. கர்த்தர் உங்களை பத்திரமாய் கரை சேர்ப்பார். இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிவதில்லை. போய் சேர வேண்டிய அக்கறை இருக்கிறது. கர்த்தர் உங்களை நடத்த போதுமானவர். Keep looking at him. You will see the miracle today. இந்த மாதம் முடியும் போது உங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கும். உங்கள் விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்கள். இயேசுவை விட்டு உங்கள் பார்வையை எடுத்து விடாதிருங்கள். நாம் ஜெபிக்கலாம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இப்பொழுதும் வேதனையோடு எதிர்காற்றை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கிற தேவன், மனம் இறங்குகிற கர்த்தர், கரம் பிடித்து தூக்கி விடுகிறவர், காற்றை அமர்த்துகிறவர். எவ்ரிதிங் கேம் டு அப்சல்யூட் பீஸ். சுவாமி, மனம் இறங்கி இப்பொழுது ஒவ்வொருவரை தொடுங்கப்பா. ஒருவர் கூட மூழ்கி போவதில்லை ஆண்டவரே. அந்த வியாபாரம் மூழ்காது. வீடு கட்ட ஆரம்பித்தார்கள், அது மூழ்கி விடாது தகப்பனே. அந்த கடனிலே அவர்கள் மூழ்கி விட மாட்டார்கள். அந்த பாவத்திலே மூழ்கி விட மாட்டார்கள். ரட்சிக்கிற தேவன், அந்த குடி பழக்கத்திலிருந்து வெளியே மீட்டு விடுகிற தேவன் எதிர்காற்றாய்த்தான் இருக்கிறது. நான் ஒருவளா எப்படி கஷ்டப்படுகிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கலங்குகிறார்களே, அந்த கண்ணீரை துடைத்து அவர்களை தூக்கி நிறுத்தி எல்லாவற்றையும் அமர்த்துகிற தேவன் நீர். ஹல்லேலூயா. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவரும் சோர்ந்து போக விடாதிரும், தைரியப்படுத்தும், அற்புதங்களை காண செய்யும். உம்முடைய மகிமை காணப்படட்டும் ஆண்டவரே. ஒன்றும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடி, கவனங்கள் திசை திரும்பி விடாதபடி பார்வையை உங்க மேலேயே வைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒருவர் கூட வஞ்சிக்கப்படக்கூடாது, ஒருவர் கூட விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே, ஏமாந்து விடக்கூடாது. இந்த உலகத்திலே தகப்பனே தோல்வி அடைந்து விடக்கூடாது. மனது உருகும், ஜெயமாய் நிறுத்தும், சாட்சியாய் நிறுத்தும். உம்மை போலவே நடக்க உதவி செய்கிற தேவன். You are so great God. You are such a wonderful person. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. அற்புதங்களை காணட்டும், சாட்சியாய் நிறுத்தும். ஜீவனை கட்டளையிடுகிறவர், அற்புதமான விடுதலை தருகிறவர். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. வேலை ஸ்தலத்திலே, வீட்டிலே, தொழிலிலே ஆண்டவரே, சமுதாயத்தில், ஊழியத்தில் ஒவ்வொருவரையும் தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறவர். சாட்சிகளாய் நிற்க வைப்பீர். Bless them abundantly. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் அற்புதமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உங்களையும் தேவன் அவரோடு கூட நடக்க வைப்பார். அவர் நாமம் உங்களிலே மகிமைப்படும். God bless you.